உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நமக்கு உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்றும், நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் ஜெபத்திலும் இறைவாக்கை அறிவிப்பதிலும் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த 2ஆம் வாசகத்தில் புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் நாம் பல வகைகளாக இருந்தாலும் கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு ஒரே இனமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வசனத்தில், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்றும், நானே உண்மையும் வாழ்வும் உயிர்ப்பும் என்றும், என்னுடைய தந்தையின் இல்லத்தில் உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்ய நான் போகிறேன் என்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கினை தருகின்றார். அன்புமிக்க சகோதரமே, சகோதரிகளே, அந்த உண்மையான இறைவனை நாம் வழிபடுவோம். அவருடைய வழியை நாம் அறிந்து அதிலே நடக்க முயற்சி செய்வோம். அவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து உள்ளம் கலங்க வேண்டாம், நான் இருக்கின்றேன், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று அங்கிருந்து நமக்கான ஒரு துணையாளரை அனுப்புவார். அந்த துணையாளர் தான் தூய ஆவியானவர். அவரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய போகின்றேன், உங்களை தனியாளாக விட்டுவிடவில்லை, உங்களுக்கான ஒரு ஆளை நான் அனுப்புவேன் என்று நமக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கின்றார். அன்புமிக்க இறை சொந்தங்களே, இந்த நாளிலே நாம் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.